இதுதான் சப்பாத்தி களி பழம். இதில் முள் இருக்கும். இந்த முள்ளை இப்படி வச்சு தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கணும். இப்படியே எல்லா பழத்தையும் முள்ளை தேய்ச்சிக்கணும், இல்லைன்னா கையில் குத்திரும். அல்ஹம்துலில்லாஹ். அறுத்தாச்சு. அறுத்துட்டு இந்த சைடு இருக்கிறதுல தொண்டை முள்ளுன்னு இருக்கும். அந்த தொண்டை முள்ளை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும். இதில் இருக்கும். நல்லா சுவையாக இருக்குது. உங்களுக்கு இந்த பழம் கிடச்சிச்சின்னா எங்கேயாச்சும் வச்சு சாப்பிடுங்க. சுகருக்கெல்லாம் நல்லது. யாருக்கு? என்ன விசேஷமா? சப்பாத்தி களி பாருங்கள். இது பூரா இந்த விதையெல்லாம் சாப்பிடக்கூடாது.